ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஜிமெயிலில் பைபாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது என்னென்னா, நிறைய வெப்சைட்டாக இருக்கட்டும், நிறைய ஒரு பிளாகாக இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணுறதுக்கு உங்களோட ஜிமெயில் ஐடி கேட்கும், இல்லை ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்மளோட ஃபோன் நம்பர், ஜிமெயில் ஐடி கொடுத்துருந்தா வேலைக்கு ஆகாது. நோட்டிஃபிகேஷன் வரும், அது ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் எப்படி ஃபேக்காக கொடுத்துட்டு நம்ம பைபாஸ் பண்ணுறது எல்லாத்தையும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம், மீடியா ஃபயர் வெப்சைட்டை பார்க்கலாம். மீடியா ஃபயர் அப்படின்னு நான் கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணி அந்த வெப்சைட்டை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். எதுக்கு நான் மீடியா ஃபயர் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை 10 GB வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் எதை வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் எடுத்தேன். மோஸ்ட்லி நான் ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதா அந்த அதுக்குள்ளே அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிங்க் இதிலேருந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு மீடியா ஃபயர் நான் வந்து கிளிக் பண்ணேன். ஸோ சைன் அப் கேட்குது, சைன் அப் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பேசிக் எடுத்துக்கலாம். பேசிக் தான் ஃப்ரீ. ஸோ அதனால் பேசிக் 10 GB தராங்க. ஸோ பேசிக் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். தென் ஃபஸ்ட் நேம் கேட்குது, errorguru எடுத்துக்கலாம். ஓகே, errorguru எடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு வந்து என்ன போட்டுக்கலாம்னா எதனா போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன ஜிமெயில் ஐடிக்கு. ஸோ என்னோட ஒரிஜினல் ஜிமெயில் ஐடி இது கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த ஜிமெயில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன ஒரு ஃபேக்காக ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம், டிப் மெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்காக ஒரிஜினல் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எதனா ஒரு டெம்ப் மெயில் எடுத்துக்கலாம். நம்ம லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு எனக்கு ஒரு ஜிமெயில் ஐடி வந்திருக்கு. ஸோ இதை நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மெயில் ஐடியை கொடுத்துட்டு Ctrl+V கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு என்ன கொடுக்கலான்னா ABCD 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு ரொம்ப வீக்குன்னு சொல்லுது. அப்போ என்ன பண்ணலான்னா 1 2 3 4 ABCDன்னு கொடுத்துக்கலாம். அப்பயும் வீக் தான் சொல்லுது. பட் இருக்கட்டும். செலெக்ஷன் கேட்குது. இல்லை வந்து நான் எடிக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஷேரிங் கண்டென்ட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஐ அக்ரி கொடுத்துறேன். அதுதான் ஐ எம் நாட் ரோபோட் அப்படி சொல்லிட்டு வெரிஃபை பண்ண சொல்லுது. ஸோ ஓகே, வெரிஃபையும் பண்ணியாச்சு. தென் இப்போ என்ன பண்ணலாம், கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. அந்த மெயிலை வந்து அது எடுத்துக்கிச்சு. ஓகே, அந்த மெயிலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது ஓடிபி இல்லை சம்திங் எதனா ஒரு அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு தான் கிளிக் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் மெயில் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்பாக்ஸில் வந்து காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மெயில் ஐடி என்னோடது தான் அப்படின்னு மாதிரி. அதான் உங்களோட ஒரிஜினல் மெயில் ஐடி மாதிரி நீங்கள் அதை காட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்திருக்கு. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணி இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. உங்களோட ஜிமெயிலோடைய பாஸ்வேர்டு எதுவுமே நீங்கள் கொடுக்கல. நம்ம வந்து சைன்இன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே அப்லோட் பண்ணால் தாராளமாக அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியலாம் ஒன்றே ஒன்று தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.